Salut les amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, vous allez écouter une histoire de Petit ours brun rentre à l'école. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பிரெஞ்சு மொழியை கற்க உதவும் சிறுவர்களினுடைய கதை புத்தகம் ஒன்றை பார்க்க போகிறோம். கதையினுடைய பெயர் Petit ours brun rentre à l'école. Petit ours brun புதிதாக, அதாவது முதல் நாள் பாடசாலைக்கு செல்கிறது. பிரெஞ்சு மொழியை தமிழ் மூலம் எனது அனுபவத்தின்படி இலகுவான முறையில் சொல்லித் தருகின்றேன். ஆர்வமுள்ளவர்கள் பிரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? Petit ours brun a un blouson tout neuf parce que le jour de la rentrée, il devient grand. Petit ours brun a un blouson tout neuf. Tout neuf என்ற புதிதான, blouson jacket. Petit ours brun புதிய ஜாக்கெட் ஒன்று அணிந்திருக்கின்றது. பஸ்கு ஏனென்றால் jour de la rentrée பாடசாலையினுடைய முதல் நாள். il devient grand அது வளர்ந்து வருகிறது அல்லது பெரிதாகி வருகிறது. இங்கு devient என்பது devenir என்ற வினை சொல்லின் நிகழ்கால வடிவம். இந்த devenir என்ற வினை சொல் il அல்லது எல்லோடு வரும்போது devient என்று எழுத வேண்டும். Mais dans la cour de l'école, Petit ours brun sent bien qu'il est encore un peu petit. Mais இருப்பினும் dans la cour de l'école இங்கு la cour de récréation சுருக்கி la cour de l'école அதாவது பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் Petit ours brun sent bien qu'il est encore un peu petit. Petit ours brun தான் இன்னும் சிறிதாக இருப்பதாக நினைக்கின்றது. இதில் son என்பது sentir என்ற வினை சொல்லின் நிகழ்கால வடிவமாகும். Maman ours dit, voici ta classe et ta maîtresse. Petit ours brun dit, elle est belle ma maîtresse. Maman ours dit, maman ours சொல்கிறது, voici ta classe et ta maîtresse. இதோ உன்னுடைய வகுப்பும் உன்னுடைய ஆசிரியரும். Petit ours brun dit, Petit ours brun கூறுகிறது, elle est belle ma maîtresse. என்னுடைய ஆசிரியர் அழகாயிருக்கிறார் என்று. Petit ours brun voit sa photo sur le porte-manteau. Il crie, c'est moi là, c'est moi là. Petit ours brun voit sa photo sur le porte-manteau. Porte-manteau என்பது ஜாக்கெட் வைக்கும் ஹேங்கரை குறிக்கும். அந்த ஜாக்கெட் வைக்கும் இடத்தில் Petit ours brun voit என்பது voir அதாவது பார்க்கிறது, அதனுடைய போட்டோவை பார்க்கிறது. Il crie அது கத்துகிறது, c'est moi là நான் அங்கே இருக்கிறேன் என்று. இங்கு voir என்பது voir என்ற வினை சொல்லின் உடைய நிகழ்கால வடிவம். il அதாவது Petit ours brun il, அதனால் எழுதும் பொழுது voit என்று எழுத வேண்டும். La maîtresse rit, bonjour Petit ours brun, je m'appelle Céline ours, je suis contente que tu sois là. La maîtresse rit, ஆசிரியர் சிரிக்கிறார். bonjour Petit ours brun, je m'appelle என்னுடைய பெயர் Céline ours, je suis contente que tu sois là எனக்கு மிகவும் சந்தோஷம் நீ இங்கே வந்தது அல்லது நீ இங்கே இருப்பது. இங்கு tu sois என்பது être அதாவது இருத்தல் என்ற வினை சொல்லினுடைய subjonctif présent என்ற இலக்கண வடிவமாகும். அதாவது ஒருவரைனுடைய விருப்பம், சந்தேகம், கட்டாயம் இவற்றினுடைய உணர்ச்சி வகைகளை குறிப்பிடுவதற்கு இந்த இலக்கண அமைப்பு பாவிப்பார்கள். அது tu ஓடு வரும்பொழுது être என்ற வினைச்சொல் soit என்று எழுத வேண்டும். Petit ours brun, lui, ne dit rien. Il veut juste un gros câlin. Petit ours brun, lui, அதாவது அம்மா ஊர்ஸுக்கு ne dit rien ஒன்றும் சொல்லவில்லை. Il veut juste un gros câlin அது அம்மா ஊர்ஸை
கட்டியணைக்க விரும்புகிறது. இங்கு ஜி என்பது தீர் என்ற வினை சொல் இல் என்ற எழுவாயோடு வரும் பொழுது இல் ஜி பெற்றி உசுப்ரான் தி என்று வருகின்றது. அதே போல இல் வு அதாவது அது விரும்புகிறது. இது புலுவார் என்ற வினை சொல்லின் உடைய நிகழ்கால வடிவம் இல் என்ற எழுவாயோடு வரும் பொழுது இல் வு என்று எழுத வேண்டும். Et quand sa maîtresse le prend par la main, il lui dit tout à l'heure ma maman revient. Quand sa maîtresse le prend par la main, அதனுடைய ஆசிரியர் அதனுடைய கைகளை பிடித்து செல்லும் பொழுது il lui dit அது அம்மா ஊர்ஸுக்கு சொல்கிறது tout à l'heure சில மணி நேரத்துக்கு பிறகு சந்திப்போம் ma maman revient என்னுடைய அம்மா திரும்பி வருவார். இங்கு prend என்பது prendre என்ற வினை சொல்லின் நிகழ்கால வடிவமாகும். அதே போல revient என்பது revenir அதாவது திரும்பி வருதல் என்ற வினை சொல்லின் நிகழ்கால வடிவமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலம் புதிதான வார்த்தைகளையும் இலக்கண முறைகளையும் கற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த கதையில் உள்ள வசனங்களையும் வார்த்தைகளையும் நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுடைய உரையாடலின் போது பயன்படுத்த வேண்டும் என்று நம்புகின்றேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், சாவ்.